ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கண்ணுக்கும் மனசுக்கும் இதயத்துக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கிற எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தோட டூர் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தோட டூர் பார்க்கறதுனால உங்களுக்கு இதமாக இருக்குமான்னு தெரியல. பட் இந்த செடிகள், பூக்கள், காய்கள், பழங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இதமாக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனவுடனே ஒரு ட்ரம்மில் நாங்கள் முருங்கை மரம் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அது மரம்னு சொல்ல முடியாது, சின்ன இது தான். பட் இதில் நிறைய காய், நான் ஒரு 10-12 காய்கிட்ட நாங்கள் எடுத்திருக்கோம். நிறைய பூ வரும். ஆனால் அதில் காயாக கன்வெர்ட் ஆகுறது ஒரு அட் அ டைமில் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 4-5 காய் தான் கன்வெர்ட் ஆகும். இப்போவும் நிறைய பூ வச்சுருக்கு, அதில் 2-3 காய் கூட வச்சுருக்கு. இது செம்பருத்தி செடி. இது நல்லா நீளமாக வளர்ந்துருக்கு. இது நாட்டு செம்பருத்தி, நல்லா சிகப்பு கலரில், பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோக்கு இப்படி தெரியுது, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இவ்வளோ பெரிய க்ரோ பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நான் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, வாழை மரம். இது செவ்வாழை மரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க கன்று. இந்த கன்று இப்போ தான் நிறைய இலைகள், நான் வாங்கும்போது ஒரு 3 இலை இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய இலைகள் வந்திருக்கு, நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது 7 டேஸ், இன்னும் விரியலை. இதில் ஏகப்பட்ட பூ, சும்மா சகட்டு மணிக்கே பூ பூத்துட்டே தான் இருக்கும். நல்லா பெரிய பூவாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட முட்டு வச்சுருக்கு. இப்போ மழை சீசன் அப்படிங்கிறனால இன்னுமே நல்லா க்ரோத் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு ஒரு பூ வைக்கணும், வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 7 டேஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான் நல்லா. ஆனால் டைரெக்ட் சன்லைட்டில் நிறைய நேரம் இருக்கணும், அப்போ தான் நல்லா வளரும். அடுத்து என்ன வச்சுருக்கோன்னா, ஒரு பிச்சி பூ, அதாவது ஜாதி முல்லை மீங்களா, அது வச்சுருக்கோம். அதுக்கடுத்து அதே பேக்கில் தக்காளி செடி ஒன்று போட்டிருக்கேன். இது கொய்யா செடி. இந்த கொய்யா செடி சின்னதாக தான் இருக்குது. பாருங்கள், சின்னதுலேயே ஒரு பூ மொட்டு மாதிரி வந்திருக்கு. இது பூக்க தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் பூக்கலை. ஆனால் இது செடி ஃபுல்லுமே மாவு பூச்சி தொல்லை ரொம்ப இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது என்ன அப்படின்னா, மல்லிகைப்பூ செடி. இந்த மல்லிகைப்பூ செடி பயங்கர நீளமாக போயிட்டுருக்கு, செம்ம வாசங்க. இந்த பூ, மல்லிகைப்பூனாலே வாசம் தான், பட் எங்கள் வீட்டில் பூக்கிற இந்த மல்லிகைப்பூ செடி செம்ம வாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த மல்லிகைப்பூ செடியில் ஒரு டெய்லியுமே ஒரு 10 பூக்கிட்ட கண்டிப்பாக பூத்துரும். நாங்கள் தலையில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு எல்லோ கலர் பூ. இது பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு பேர் தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு குரோட்டன்ஸ் வகையை சார்ந்த ஒரு செடி தான். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இது இன்டோரில் வைக்கலாம், அவுட்டோர்லேயும் வைக்கலாம், ரெண்டுக்குமே பயங்கர ஆப்டாக இருக்கும். இதில் ஒரு பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அது விதை சூப்பராக இருக்கும். இந்த செடி நீங்கள் இன்டோரில் வைக்கும்போது செம்மையாக இருக்கும். அகெயின் இதில் ஒரு ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேன். இது ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி. இதை அரளிப்பூ நல்லா சூப்பரான ஒரு பிங்க் கலரில் வச்சுருக்கேன் நான். இது கத்தாழை. இப்போ எங்களுக்கு பூ பூக்க ரெடி ஆகிட்டுருக்குது. கத்தாழை எத்தனை பேர் வீட்டில் இருக்குது, எத்தனை பேர் வீட்டில் பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இது மஞ்சள். இது தாங்க எங்கள் மாடி தோட்டத்தோட ராஜா. இது தான் ட்ராகன் பிளான்ட்டு. ட்ராகன் பிளான்ட் நான் வச்ச ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலவே இருக்கும். பூ பூக்கவே இல்லை. பட் இப்போ தான் 2 பூ அழகாக ஜம்முன்னு நல்லா கெத்தாக பூத்துருக்காங்க. இது எப்படா பழம் ஆகும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாரி தான் ட்ராகன் பிளான்ட்டுமே அப்படி தான். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். பட் நீங்கள் அறுவடையை பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இது கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கோம். இது ஒரு அடினியன் பிளான்ட். எங்கள் வீட்டில் அடினியன் பிளான்ட் இருக்குது, அதோட சீட் மூலமாக வந்தது. இது கருவேப்பிலை செடி, அது பக்கத்துலேயே சங்குப்பூ இருக்குது. இது ஈஸ்டர் லில்லின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு ரோஜாவில் பிங்க்கு. இந்த பிங்க் ரோஸு செம்ம வாசமாக இருக்கும். இது ஈஸ்டர் லில்லி. இதில் சின்ன ஒரு பல்ப் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வச்சாலே ஏகப்பட்ட செடிகள் நமக்கு வந்துடும். இது ரெயின் லில்லி இருக்குது. அப்புறம் பாரிஜாதம் இருக்குது. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக எங்கள் வீட்டில் பூத்துது பாரிஜாதம். இதுவுமே ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். அப்புறம் ரெயின் லில்லி ஒரு 2-3 பாட்டில் வச்சுருக்கோம். கற்பூரவள்ளி எல்லாம் இருக்குது. அப்புறம் அடீனியம் பிளான்ட். இதுதான் மதர் பிளான்ட்டு. நான் நான் 450 ருபீஸ்க்கு வாங்கி வச்சேங்க. அந்த பிளான்ட்லேருந்து வர்ற சீடு மூலமாக தான் நிறையா பிளான்ட் வச்சுருக்கேன், நிறைய பேருக்கு கொடுக்கவும் செஞ்சுருக்கேன். இது அகெயின் மல்லிகைப்பூ பிளான்ட். இது மிளகாய் செடி. இது ஒரு குரோட்டன்ஸ் வகையை சார்ந்தது தான். இது தக்காளி செடி. கூடவே லெமனும் போட்டிருக்கேன் நான். இது தாங்க எங்களோட சின்ன மாடி தோட்டம். டெய்லி காலையில் இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு உட்காந்து காஃபி குடிக்கும்போது அவ்வளோ இதமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டெய்லியுமே செடிகளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இவ்வளோ செடி வைக்கணும்னு கூட இல்லை, 1-2 செடி வச்சுட்டு அது கூட பேசுங்க, பாருங்கள், உட்காருங்க, பழகுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். இந்த வீடியோ நல்லா இருக்கா, இல்லைனா வந்து ஏதாவது சஜஷன் இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணலாம். வீடியோ